அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டுமே உங்களுக்கு அவைலபிள் தான். ஸோ வேணுன்றவங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். டேரெக்டாக பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம டெஸ்ட் பேட்ச் கேண்டிடேட் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. சார் இந்த சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எவ்வளோ படித்தாலும் புரியல, எப்படி வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில், அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு பேசிக் யூடியூப் கிளாஸஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இந்த கண்டென்ட் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி பார்க்கலான்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்? எ சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் dx by dt equal to some ax ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ எக்ஸ்ன்றது வெக்டார்ஸ். ஸோ எப்படி கொடுத்துருக்கோன்னா x1 x2 and so on xn. இது வந்து சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு வந்து n சொல்யூஷன் இருக்கும். ஓகே, ஸோ n கிராஸ் 1 காலம். இது ஆக்சுவலாக இது ஒரு காலம் வெக்டர். ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு n கிராஸ் n மேட்ரிக்ஸ். அது வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். ஸோ dxt அப்படின்றது டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு t, அந்த வேரியபிள்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் t தான் டிஃபைன்ட் ஆயிருக்கும். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஏகன் வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஏகன் வெக்டர் வந்து v1 v2 நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஏகன் வேல்யூஸ் ஏகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தெரியும். அடுத்து இந்த கேஸ் ஆஃப் ஏகன் வேல்யூஸில் ஒரு சில டேட்டாஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல் ஏகன் வேல்யூஸாக இருக்குது அப்படின்னா இண்டிபெண்டன்ட் எக்ஸ்போனென்ஷியல் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ ஏகன் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து ரியல் ஏகன் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா, டிஸ்டிங்க்ட் ரியல் ஏகன் வேல்யூஸ் இருக்குன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மேட்டில் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அந்த ஏர் இண்டிபெண்ட்டாக இருக்கும். அது ஒன்று. ரிப்பீட்டட் ஏகன் வேல்யூஸ் வந்தால் அது வந்து அந்த வெக்டர்ஸ் வந்து ஜெனரலைஸ் பண்ணிக்கிறீங்க. ரிப்பீட்டட்னா அர்த்தம் 1a 2 டைம்ஸ்க்கு ரிப்பீட் ஆகுது, 3a 3 டைம்ஸ்க்கு ரிப்பீட் ஆகுதுன்னா, ஸோ அந்த வெக்டர்ஸ் வந்து நீங்கள் ஜெனரலைஸ் பண்ணிக்கணும். காமனாக நீ எல்லா அந்த ஏகன் வேல்யூஸ்க்கு கரஸ்பாண்டிங் வெக்டர்ஸ் வந்து நீங்கள் ஜெனரலைஸ் பண்ணிக்கணும். அடுத்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் பொறுத்தளவுக்கு அதனோட சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ e⁴ ஆல்ஃபா டி இன்ட்டு a cos பீட்டா டி ப்ளஸ் b sin பீட்டா டின்றதை நம்ம எழுதிப்போம். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னன்னு பார்த்துக்குங்க. இஃப் த ஏகன் வேல்யூஸ் இது ஸ்டேபிள் சிஸ்டம், அதாவது சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பொறுத்தளவுக்கு ஸ்டெபிலிட்டி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஒன்று வந்து ஆல் த ஏகன் வேல்யூஸ் ஆர் ரியல் நெகட்டிவ் பார்ட்ஸாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அது வந்து சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டேபிளான அர்த்தம் உங்களுக்கு வந்து டிவேட் ஆகாது, ஒரு பொசிஷன் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒன் பாசிட்டிவ் ரியல் பார்ட் இருந்தால் ஒன்று அன்ஸ்டேபிளாக போயிடும். ஸோ ஒரு வெக்டார்ஸ் வந்து ஒரு டைரெக்ஷனில் திரும்பிடும், இன்னொரு வெக்டர் வந்து இன்னொரு டைரெக்ஷனில் திரும்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லேம்டா ஒரு e⁻ லாம்டா அப்படின்னு ஒரு ஏகன் வேல்யூஸ் கிடைக்கு. இது ஒரு எக்ஸ்போனென்ஷியல் சொல்யூஷன். இது ஒரு ஃபேக்டரஸாக வருது அப்படின்னா, இந்த வெக்டர் இந்த எக்ஸ்போனென்ஷியல் கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஷங்க் பண்ணிடும். ஸோ ஆஸ் லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டிக்கு போகும்போது பேரலல் டு என்ன ஆகிடும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கொண்டு போயிடும். ஏதோ ஒரு வெக்டர் சம்வேர் இங்கே இருக்கலாம், இந்த இருக்கலாம், அந்த டைரக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து ஷங்க் பண்ணி கொண்டு போயிடும் அந்த டேஞ்சன்ட் பிளேனில். அதான் ஸ்டேபிளாக சொல்கிறோம். அன்ஸ்டேபிளான அர்த்தம் டிவேட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே போகாது, டிவேட் ஆகிடும். ஸோ e⁻ லாம்டா டின்னு போட்டிங்கன்னா அது எங்கே இப்படி போயிடும், டிவேட் ஆகிடும். ஏன்னா பவர் எக்ஸ்போனென்ஷியல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்படி டிவேட் ஆகிடும். ஸோ இப்படி டிவேட் ஆகிறதுக்கும் இது வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்குமே நம்மளுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் உங்களால் அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பியூர் இமேஜினரியாக இருந்தால் சென்டர், அதாவது சென்டர்னா எது சர்க்குலர் ஃபார்மேட்டு ஸ்ப்ரிங்கு அப்படி இருக்கும். சென்டர் ஃபார்மேட்டில் வந்து பியூர்லி இமேஜினரி பார்ட்டுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாம்டாவை ஐன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து காஸ் டி கமா சைன் டி, அது வந்து சென்டர் சர்க்கிளாக தான் இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு தெரியுதுல்ல? இப்போ இப்போ லாம்டா ஈக்குவல் டு 0 + 2iன்னு வச்சுப்போம். ஸோ என்னுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும்? y of t ஈக்குவல் டு காஸ் 2t கமா சைன் 2t ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக சர்க்கிளோடைய போலார் ஃபார்ம். ஸோ அப்போ அது ஒரு சென்டராக இருக்கும். ஸோ பியூர் இமேஜினரி பார்ட்டு சென்டராக இருக்கும். அட்லீஸ்ட் ஒன் பாசிட்டிவ் ரியல் பார்ட்ஸ் வந்து அன்ஸ்டேபிள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல் த ஏகன் வேல்யூஸ் ஆர் ரியல் பார்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் சிஸ்டமாக இருக்குன்றது தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறேன், அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ண கற்றுக்குங்க. ஸோ dx by dt equal to 2x plus 3y இப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் dy by dt equal to x minus 3y ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னா x dash y dash இப்படி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 3 1 minus 3 மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் xy வெக்டர், அவ்வளோதான். ஸோ ஏவோட மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா 2 3 1 minus 3. ஸோ இதுக்கு வந்து ஏகன் வேல்யூ a minus லாம்டா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டிட்டர்மின் போட்டிங்கன்னா லாம்டா தெரிஞ்சிடும். சம் லாம்டா ஏதோ ஒரு ஏகன் வேல்யூஸ் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். லாம்டா 1 லாம்டா 2. ஸோ இதுக்கு வந்து ஏகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏகன் வெக்டார்ஸ் வந்து ax ஈக்குவல் டு லாம்டா 1x. ஸோ இதான் ஃபார்மேட்டு. ஸோ ax ஈக்குவல் டு லாம்டா 2x. ஸோ இது வந்து நீங்கள் ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணும்போது. ஸோ கிடைக்கிறத நீங்கள் வந்து சொல்யூஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது
ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா ஜென்ரல் சொல்யூஷன் y of t equal to c1 e power lambda 1t into v1 plus c2 e power lambda 2 into t into v2. அவ்வளோதான். where v1 v2 are the generalized eigenvectors of lambda 1 lambda 2. இது வந்து தெரியணுங்க, வேற எதுவும் கிடையாது. ஓகே, நான் இதெல்லாம் வந்து கொஷினாக போட்டு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. மெட்டீரியலும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா மிரண்டுருவீங்க. ஸோ அவ்வளோ ஏரியாஸ் வந்து பயங்கரமாக கொடுத்துருப்பேன் மெட்டீரியல்ஸு. மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி சாதாரணமாக இருக்காது. நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பேன், நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பேன், நிறைய ப்ராப்ளம் கரெக்ஷன்ஸ், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பயந்துக்கிட்டே ஒரு சிலவங்க வாங்க மாட்டாங்க, யோசிப்பாங்க. ஆனால் அந்த தாட் வராது. வாங்கிட்டு ரிசீவ் பண்ணிட்டு நான் சேலஞ்ச் பண்ணுறேன், சரி எப்படி இதை ரெடி பண்ணீங்க, இந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது, நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெருசாக இருக்குன்ற அளவுக்கு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இது பாருங்கள், the system of differential equation dx by dt equal to ax called homogeneous if என்னவா இருக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட் பார்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாது. எதில்? எக்ஸ் வெக்டர் கூட. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பார்ட் இன்வால்வ் ஆகாத ஒரு டிஃபரன்ஷியல் ஃபார்மேட் தான் நம்ம என்ன சொல்லுவோம். அந்த சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜினியஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லீனியர் ஹோமோஜினியஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபார்ம் வந்து ப்ரெசென்ட் ஆகாது. For the system dx by dt equal to x solution, இந்த டைப் வந்து எக்ஸ்பொனென்ஷியல். எப்படி எக்ஸ்பொனென்ஷியல் சொல்கிறேன்? dx by x equal to a into dt எடுத்துக்கோங்க. டைரெக்டாக இன்டெகிரல் பண்ணுங்க. log x equal to a into t வரும். ஸோ x equal to e power at. ஸோ இப்படி தான் இருக்கும் சொல்யூஷன். இது அப்படியே நீங்கள் பாருங்களேன், இது ஒன்றும் பண்ணலை. dx by இந்த x அப்படின்னு எடுத்துறீங்க, a into dt அப்படியே வச்சுக்கிறீங்க. ஸோ டேரெக்டாக இன்டெகிரல் பண்ணுறீங்க, log x equal to a into t வரும். ஸோ x தான் வரும், e power at வந்து நிற்கும். அவ்வளோதான். ஸோ இந்த சொல்யூஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? எக்ஸ்பொனென்ஷியல் இருக்குது. அவ்வளோதான். சப்போஸ் ஏகன் வேல்யூஸ் ஆர் ஜென்ரல் சொல்யூஷன், இந்த ஏகன் வேல்யூ lambda 1 lambda 2 இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் இருக்கும் c1 e power lambda 1t, c2 e power lambda 2. தே ஆர் டிஸ்டிங்க்டாக இருக்கிற கேஸுக்கு நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுதான். ஏகன் வேல்யூஸ் ஆர் போத் ஆர் நெகட்டிவ் இருந்தால் ஸ்டேபிள், இப்போ தான் பார்த்தோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் a minus lambda equal to 0. இதெல்லாம் ரொம்ப கீ நோட்ஸ், நோட் பண்ணுங்க. இந்த ஏகன் வேல்யூஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், அதாவது ஃப்ரெஷர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தேவைப்படும். ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து e power alpha t into a cos beta t p sin beta t. ஸோ உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் ஆர் ஸ்பைரலுக்குள்ளே வர கான்செப்ட். ஆல்ஃபா 0 வந்து சென்டர், ஆல்ஃபா நாட் ஈக்குவல் ஸ்பைரல் ஆகும். இஃப் ஒன் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் பாசிட்டிவ், ஒன் இஸ் நெகட்டிவ் வந்து ஷேடல் பாயிண்ட். லாம்டா இஸ் கிரேட்டர் தென் 0, லாம்டா இஸ் லெஸ் தென் 0 இப்படி இருக்குன்னா ஷேடல், ரெண்டுமே ஒத்து போகலை, பிரிஞ்சு போகுது, அப்போ ஷேடல். ஸோ ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது, சென்டரும் சொல்ல முடியாது, ஸ்பைரல்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஷேடல். ஷேடல்னால் எதுவுமே நடக்கலை, அந்த விஷயத்தில் அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. அடுத்து ஃபார் ரிப்பீட்டட் ஏகன் வேல்யூஸ் வி ரெக்கார்ட் என்னவா இருக்குன்னா ஜெனரலைஸ் ஏகன் வெக்டர்ஸ். ஸோ ரிப்பீட்டட் ஏகன் வேல்யூஸ் கிடைக்குது, அந்த ஏகன் வேல்யூஸ் வெக்டராக ஜெனரலைஸ் பண்ணிக்கணும். மேட்ரிக்ஸ் சொல்யூஷன் x equal to e power at. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ட்ரேஸ் ஆஃப் a is less than 0, determinant of a is greater than 0. lambda 1 plus lambda 2 is less than 0, lambda 1 lambda 2 is greater than 0. அப்போ ரெண்டு ஏகன் வேல்யூமே நெகட்டிவ்னு அர்த்தம், அதுக்கு அதான் அர்த்தம். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் லெஸ் தென் 0, ப்ராடக்ட் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் பாசிட்டிவாக இருந்தால் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் ஸ்டேபிள் நான் சொல்லியிருக்கேன். ஏகன் வேல்யூஸ் ஆர் போத் ஆர் நெகட்டிவ்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அது ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதாங்க. அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷின்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸ் ரிசீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.